கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைச்சாரலில் பெய்யும் மழையால் உருவாகும் நொய்யல் ஆறு திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் ஓடி காவிரி ஆற்றில் கலக்கிறது. பல ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டங்களில் செயல்படும் சாயப்பட்டறை கழிவுகள் நொய்யல் ஆற்றில் கலப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்து பல்வேறு போராட்டங்களையும் நடத்தியுள்ளனர். ஆனால் நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு வருவது நின்ற பாடில்லை. வெள்ளியங்கிரி மலைச்சாரலில் சில நாட்களாக மழை பெய்து வருவதால் நொய்யல் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது. அதில் மீண்டும் சாயக்கழிவு கலந்த தண்ணீர் நிறம் மாறி வருவதாக கரூர் மாவட்ட விவசாயிகள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். +1, +2 துணைத் தேர்வர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குமாறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மாதிரி பள்ளிகள் உறுப்பினர் செயலர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசின் திட்டங்களால் தொடக்கப் பள்ளிகளில் குழந்தைகளின் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக மாநில அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து இயக்கப்பட்டு வந்த 6 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பாதுகாப்பு மற்றும் செயல்பாடுகள் காரணமாக சிறப்பு ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 4 பேர் மீது ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடையில் 3 இளம்பெண்கள் திரைப்பட பாடல் ஒன்றுக்கு நடனமாடி சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இது மட்டுமின்றி தெருக்களிலும் நடனமாடி இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் வீடியோவில் நடனமாடிய 3 இளம்பெண்கள் மீதும் அந்த வீடியோவை எடுத்த இளைஞர் மீதும் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் அநாகரிகமாக அல்லது தொல்லை தரும் வகையில் நடந்து கொள்ளுதல், அனுமதியின்றி ரயில்வேக்கு சொந்தமான இடத்திற்கு செல்லுதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் அபராதம் விதித்தனர். மேலும் இதுபோல் இனி செய்யக்கூடாது என்று அவர்களை எச்சரித்து அனுப்பினர். வைகை அணையிலிருந்து கண்மாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மே 27ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு 209 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படவுள்ளது. வைகை அணையில் திறக்கப்பட்ட நீர் மூலம் 6005 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும். 201 அடி உயரமுள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 48.13 அடியாக உள்ளது. அணை நீர்வரத்து 292 அடியாக உள்ளது. தற்போது பாசனத்திற்கு 400 கன அடி தண்ணீரும், குடிநீருக்கு 72 கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் 5 மாவட்டங்களில் வைகை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாபநாசம் பகுதியில் மேலும் ஒரு சிறுத்தை வனத்துறை கூண்டில் சிக்கியுள்ளது. அணவன் குடியிருப்பு பகுதியில் கால்நடைகளை கொன்று தூக்கிச் சென்ற சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்த நிலையில் சிறுத்தை சிக்கியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு வேம்பையாபுரத்திலும் ஒரு சிறுத்தை கூண்டில் சிக்கியது. ஒரே வாரத்தில் 2 சிறுத்தைகள் அப்பகுதியில் பிடிபட்டுள்ளது. இந்த சிறுத்தைகள் கோதையாறு வனப்பகுதியில் விடப்பட உள்ளது. கடற்கரை ஒன்றில் குவியல் குவியலாக பாம்புகள் பாறை கற்கள் நடுவே ஊர்ந்து செல்வது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த வீடியோ கன்னியாகுமரியில் எடுக்கப்பட்டது என்று சிலர் சமூக வலைதளங்களில் பரப்பினர். மேலும் கன்னியாகுமரி கடற்கரைக்கு செல்லும் போது பாறை மீது அமர்கிறவர்கள் கவனிக்கவும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த படங்களை பலரும் பகிர்ந்தனர். இது சுற்றுலா பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இது கன்னியாகுமரியில் எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல என்று சிலர் தெரிவித்த போதிலும் சமூக வலைத்தளவாசிகள் பலரும் கன்னியாகுமரி கடற்கரையில் பாம்பு குவியல் என்றே பகிர்ந்து வருகின்றனர். இது தொடர்பாக தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழுவும் தகவலை பதிவிட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் இந்த வீடியோ பகிரப்படுவதற்கு பல நாட்களுக்கு முன்பே பாகிஸ்தான் உள்ளிட்ட வெவ்வேறு நாடுகளில் பரப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையினரிடம் விசாரித்த போது இது வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ என்றும், கன்னியாகுமரி கடற்கரையில் இது போன்ற பாம்புகள் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் மக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பழைய சட்டக்கல்லூரி அருகில் 5 மாடி கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்த அனுமதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நமது எதிரியால் பாராட்டப்பட்ட காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நாட்டை ஆள அனுமதிக்கலாமா என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் சௌத்ரி ஃபாவத் ஹுசைன் தனது சமூக ஊடக பக்கத்தில் அண்மையில் ராகுலின் வீடியோ ஒன்றை பகிர்ந்து அவர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இதை குறிப்பிட்டு மேற்கண்ட கேள்வியை ராஜ்நாத் சிங் எழுப்பியுள்ளார்.
ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு 370 மத்திய அரசு ரத்து செய்தது செல்லுபடியாகும் என்று அளிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உத்தரகண்டில் மருத்துவர் நுழைவுத் தேர்வில் மோசடி செய்த குற்றச்சாட்டில் எய்ம்ஸ் மருத்துவர்கள் 2 பேர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். பண மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் மத்திய தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை செயலராக இருந்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ரமேஷ் அபிஷேக்கிற்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியுள்ளது. டெல்லியின் பல பகுதிகளில் வெப்ப அலை இருக்கும் என்றும் சில பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் தலைநகரில் அடுத்த 4 நாட்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 7 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 44 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.